இங்க ஒருத்தன் ஒரு கட்டிங் ஷாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கடைக்கு முடி வெட்டுறதுக்கு ஒரு கஸ்டமர் உள்ள வரான். உள்ள வந்ததும் தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். ஒரு ட்ரிம் மிஷினை எடுத்து அவனோட தலையில இருக்கிற முடியை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ணி முடிக்கிறான். இப்போ அவனோட தாடியை சேவ் பண்றதுக்காக அந்த சேவிங் செட் எடுத்து தண்ணியில கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்கிற நியூஸ் பேப்பர்ல ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை நோட் பண்றான். ஆக்சுவலா இவ்வளவு நேரம் கஸ்டமர்னு நினைச்சிட்டு இருந்த இவன் குழந்தைகளை கடத்திட்டு போய் கொலை பண்றதுல ஒரு முக்கியமான கொலைகாரன் இந்த நியூஸ் பேப்பரை பார்த்து நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். இப்போ கூட இந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற குழந்தைய கடத்தின பிறகுதான் தன்னோட முகத்தை மாத்துறதுக்காக இந்த கட்டிங் ஷாப்புக்கு வந்திருக்கிறான். இவ்வளவு நேரம் ஒரு கொலைகாரனுக்கு கட்டிங் பண்ணியிருந்தோம் அப்படிங்கறத நினைச்சு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பயம் வர ஆரம்பிக்குது. சரி, என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு நம்ம ஹீரோவும் அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அப்ப வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பாக்குறான். அப்படி பார்க்கும்போது அந்த நியூஸ் பேப்பர்ல அந்த குழந்தை கையில ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை இந்த கில்லர் ஓட்டிட்டு வந்த காருக்கு உள்ள இருக்குது. இப்ப அந்த பொம்மை அந்த காருக்குள்ள இருக்குதுன்னா அந்த குழந்தையும் கண்டிப்பா அந்த காருக்குள்ளதான் இருக்கணும் நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்றான். அப்படி கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம ஹீரோவுக்கு முன்னிருந்த பயத்தை விட இப்ப ரொம்ப அதிகமா பயப்பட ஆரம்பிக்கிறான். இப்ப அந்த கில்லரோட கழுத்துல நம்ம ஹீரோ கத்திய வச்சிருக்கிறான். இவனை இப்படியே கொன்னுடலாமான்ட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கிறான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த கில்லர் திடீர்னு கண் முழிச்சு பார்க்கறான். பயத்துல நம்ம ஹீரோ கத்திய கீழே போட்டுறான். ஏதோ எடுக்கிற மாதிரி வேற ஒரு இடத்துல நம்ம ஹீரோ போய் நிக்கிறான். எதுக்காக இவன் இவ்வளவு பயப்படுறான்னு அந்த கில்லர் நம்ம ஹீரோவை பார்க்கறான். அப்படி பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற நியூஸ் பேப்பரையும் பார்க்கறான். சோ நம்ம குழந்தைய கடத்தின விஷயம் இந்த நியூஸ் பேப்பர் மூலமா இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல. இவனை உயிரோட விட்டா நாம தான் திரும்ப ஜெயிலுக்கு போனோம்னு நம்ம ஹீரோவுக்கு பின்னாடி போய் நின்னு கரெக்டா நம்ம ஹீரோ திரும்புற அந்த கேப்ல அந்த கில்லர் ஒரு கத்தியை வச்சு நம்ம ஹீரோவோட முகத்தை அறுக்கிறான். இப்ப அந்த கில்லர் ஒரு மெஷினோட வயரை எடுத்து நம்ம ஹீரோவோட கழுத்துல மாட்டி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவோட கழுத்தை இருக்க ஆரம்பிச்சு கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வலியில பயங்கரமா துடிச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல வலியை பொறுத்துக்க முடியாம நம்ம ஹீரோ ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அந்த கில்லரோட கழுத்துல குத்தி கிடைக்கிற எல்லா பொருளையும் அந்த கில்லரோட மண்டையில அடிச்சு வேற வழி இல்லைன்னு நம்ம ஹீரோவோட கையாலே அந்த கில்லரை கொன்னுடுறான். அந்த கில்லரும் அதே இடத்துல மயங்கி செத்து போறான். நம்ம ஹீரோவும் அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக வெளியே போறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ நினைச்ச மாதிரி இந்த கில்லர் அந்த குழந்தைய காருக்கு பின்னாடி இருக்கிற டிக்கில தான் மறைச்சு வச்சிருக்கான். சோ ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.